இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இமெயில்ல வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிருச்சு அப்படின்றப்போ, எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல இமெயில்ல வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 180 இல்ல 300 சம்திங் வந்து நம்மள Google வந்து பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் குடுத்துருப்பாங்க. இமெயிலுக்கு அப்படின்னு செப்பரேட்டா ஒரு 15 ஜிபி சம்திங் குடுத்துருப்பாங்க. 15 ஜிபி வந்து அது எக்ஸீட் ஆயிருச்சு அப்படின்றப்போ, உங்களால எந்த ஒரு இமெயிலுமே எக்ஸ்ட்ரா வந்து ரிசீவ் பண்ண முடியாது. அதாவது 15 ஜிபி வந்துமே நீங்க வந்து இதுவரைக்கும் வந்த 4 மெயில் எல்லா மெயில்லயுமே வந்து உங்களுக்கு மெயில் ஃபுல் ஆயிருச்சு அப்படின்றப்போ, உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த மெயிலுமே ரிசீவ் ஆகாத மாரி ஆகிரும். ஏன்னா, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிருச்சுன்றப்போ எதுவும் ஆகாது. அப்படின்றப்போ நம்ம எப்படி வந்து பார்த்தோம்னா, மெயில்லாம் வந்து ரிஜெக்ட் பண்றது, எப்படி டெலிட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வழிகள் சம்திங் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்க இமெயில்ல இருக்க அட்டாச்மெண்ட்ஸ். அதாவது இப்போ இமெயில் அப்படின்றது மெயின்லி எதுக்குன்னா, நமக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்டான மெயில். சப்போஸ் நீங்க இமெயில் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். நீங்க இமெயிலே யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, அப்படியுமே இமெயில் ஃபுல் ஆயிருச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து அதில எதுவுமே தேவையில்லாததா இருக்கும். நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆல்டர்னேட் குடுத்து எல்லா இமெயிலுமே வந்து டெலிட் பண்ணலாம். அண்ட் பின்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆயிரும். இஃப் சப்போஸ் நீங்க வந்து இமெயில் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த இமெயிலோடைய உங்களுக்கு என்னென்ன இமெயில் தேவைப்படாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அதாவது பழைய மெயில்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க வந்து சர்ச் பார்ல போயிட்டு டேட் அண்ட் டைம் இருக்கு இல்லையா, ஸோ டேட் அண்ட் டைம் வந்து நீங்க இப்போ ஒரு 2024 இருக்கீங்கன்னா, 22லயோ இல்ல 21லயோ நீங்க இமெயில் புதுசா வந்து கிரியேட் பண்ண டைம்ல வந்த இமெயில்லாம் பண்ணிடுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய மெயில் அப்படின்றதுனால எதுவுமே யூஸ் ஆகாது. நீங்க வந்து அந்த மாதிரி டேட் வந்து ஃபில்டர் பண்ணியோ இல்லை சூஸ் பண்ணியோ நீங்கள் டெலிட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான மெயில் இருந்தால் அதை மட்டும் விட்டுட்டு அதில் ஆர்கேவில் போட்டு அப்படி இல்லைன்னா அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து மீதி எல்லா மெயிலும் டெலிட் பண்ணிடலாம். ரெண்டாவது விஷயம் உங்கள் இமெயில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும் வந்து ஸ்டோரேஜ். அதாவது இமெயிலுடைய என்ன சொல்கிறது, இமெயிலுடைய சைஸ் அப்படின்றது இப்போ வந்து 10 எம்பியோ இல்லை 10 எம்பி 20 எம்பிக்கு மேலாம் இமெயில் இருந்துச்சு அப்படின்னா 25 எம்பி தான் ஆக்சுவலாக அந்த மேக்ஸிமமாக இருக்கும். ஒரு இமெயிலில் வந்து உங்களால் ஃபைல் சென்ட் பண்ணுறது சம்திங் 25 எம்பி கிட்ட இருக்கும். 10 எம்பிக்கு மேலே இருக்க எல்லா இமெயிலுமே டெலிட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம், 10 எம்பிக்கு மேலே இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த லைன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் இமெயிலில் சர்ச் பாக்ஸில் வந்து போய் டைப் பண்ணுங்கள். ஹேஷ் போட்டு அட்டாச்மெண்ட்ஸ் லார்ஜர் தென் போட்டு 10 எம்பியோ 20 எம்பியோ சம்திங் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமெயில்ஸ் அதாவது சப்போஸ் 10 எம்பிக்கு மேலே தான் இருந்துச்சு, 20 எம்பிக்கு மேலே தான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடுங்க. தேவையில்லையான்னு பார்த்துட்டு. அப்படியுமே உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ இதெல்லாம் பண்ணியுமே எனக்கு இமெயில் ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா, அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிற இமெயில்ஸாக டெலிட் பண்ணுங்கள். அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இமெயில் நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபோட்டோஸோ இல்லை ஒரு வீடியோஸோ வந்து சென்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஃபோட்டோஸ் வீடியோஸே வந்து ஒரு குறிப்பிட்ட எம்பிஸ் வந்து இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸ் வந்து ஒரு 10 எம்பி 20 எம்பி per monthல போகும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எது இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நீங்கள் இமெயில் ஸ்க்ரோல் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணணும். அப்படியுமே இல்லை எனக்கு வந்து தேவையில்லாத வெப்சைட்லேருந்து இமெயில் வருது அப்படின்னா, தேவையில்லாத வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னா அந்த இமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டோட பேர் பக்கத்தில் ஒரு 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இமெயில் வராது. அந்த வெப்சைட் ஏதாச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னா வராது. நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி எல்லா இமெயிலுக்கு அனுப்பிட்டீங்க, எனக்கு எல்லா இமெயில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வெப்சைட்லேருந்து வருதுன்னா அந்த வெப்சைட் வந்து நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். இல்லைனா பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து எந்த ஒரு இமெயிலுமே வராது. உங்கள் இமெயில் ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எனிதிங் எதை வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.